அனைவருக்கும் வணக்கம். தாவேகா கட்சியில் அது கட்சியாக முதல்ல சரி விடுங்க. புசி ஆனந்த் அப்படின்ற ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் பொதுச் செயலாளரா சரி விடுங்க. அவருக்கு வாயில் என்னதான் பிரச்சனைன்னு தெரிலங்க. வாயில் மீன்ஸ் அவருக்கு வார்த்தைகள் அவர் வாயிலிருந்து வர்றதில்ல என்னதான் பிரச்சனைன்னு தெரில. யாராவது வசம்பு வாங்கி கொடுங்கப்பா. தாவேகாக்காரங்க யாராவது பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா எப்படி பேசுகிறாரு தெரியுமாங்க. ஐயோயோ, சமீபத்தில் நாமக்கல்ல எங்கேயோ பேசியிருக்காருங்க. அது என்னெல்லாம் பேசியிருக்காரு தெரியுமா? நான் எதுக்கு சொல்லணும் அந்த கேவலமான விஷயத்த? அவர் சொல்கிறதையே நம்ம பார்ப்போம். பிறகு ஏதாவது அவதூறுன்னு வந்துட போகிறாங்க. தாவேகாக்காரங்களை பார்த்துக்கோங்க. உங்கள் விஜய் அண்ணா மேலே அவதூறு பரப்புறதே உங்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் தான். இவ்வளோ மோசமான வார்த்தைகள்லாம் பேசுகிறார் தெரியுமா? சே, இப்படியா பேசுவாங்க? சே, என்ன இது கலிகாலம். பாருங்க அதை என்ன பேசியிருக்காரு அப்படின்றத. இரும்பு லாரிகள் எப்படி அடுத்தவர்கள் பாரத்தை சுமந்து கொண்டு கடினமான மலைகளை கடக்கிறதோ, இவங்க பேசுறதெல்லாம் டீகோட் பண்ணணும்னாலே நமக்கு ஒரு மாதிரி ஆயிருங்க. நம்ம ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கோம். இரும்பு லாரிகள் ஓ, இரும்பை லாரியில ஏற்றிக்கிட்டு அந்த லாரி எப்படி பல மலைகளில் ஏறி செல்லுதோ அப்படின்னு ஏதோ சொல்ல வராருங்க. மலைகளை கடக்குது, இரும்பெல்லாம் ஏற்றிக்கிட்டு லாரி கடக்குது அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக மலங்களை கடக்குது லாரின்னு சொல்றாருங்க. அதே போல இரும்பு மனிதர் நம் தலைவர் தளபதியின் தமிழகத்தின் மலைகளை சுமந்து அவற்றை தீர்க்க புறப்படுகிறார். தளபதி மலங்களை எல்லாம் சுமக்கிறதுக்கு வந்திருக்காராம். தமிழ்நாட்டில் இருக்கிற மலங்களை எல்லாம் சுமக்கிறதுக்கு வந்திருக்காராங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற மலங்களை எல்லாம் சுமந்து அதையெல்லாம் தீர்க்கிறதுக்கு புறப்படுகிறார் தளபதி படையூரிலிருந்து. எல்லாருடைய வீட்லேயே செப்டிக் டேங்குன்னு ஒன்று இருக்கு, அதனால பிரச்சனை இல்லை ப்ரோ. புசி ஆனந்த் ப்ரோ என்னெல்லாம் பேசுறாங்க பாருங்களேன். எடா இது ஒரு அரசியல் கட்சியாடா. பேச்சு போட்டின்னு எடுத்துக்கிட்டா கூட இவங்கெல்லாம் தோத்துருவாங்க. இவங்களெல்லாம் மேடையில் கூட ஏற்ற முடியாது ஒரு பேச்சு போட்டின்னு சொன்னா கூட. இவங்க எல்லாம் தமிழ்நாட்டில் நாங்கள் தான் பிரதான அரசியல் கட்சி, நாங்கள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய படை, எங்களுக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி புளுத்திக்கிட்டு திரிகிறானுங்க. பேச்சு போட்டி கூட லாயக்கு இல்லாத இந்த குரூப்பு தமிழ்நாட்டில் பெரிய அரசியல் கட்சியான் வண்ணாங்கட்டி. ஏதோ 84ன்னு சொல்றதுக்கு பதிலாக 84ன்னு சொல்றாப்ல. தளபதி அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக தளவிதி அப்படின்னு சொல்றாப்ல. இந்த மாதிரி வார்த்தைகள்ல தான் இவர் வாயில வார்த்தை வரலன்னு பார்த்தா மலை அப்படின்ற ஒரு வார்த்தை கூட வாயில வராம மலம்னு சொல்றாருங்க. இது எவ்வளோ பெரிய இது. மலையும் மலமும் ஒன்னா? மலைன்னு வாயில வராதா, லை வாயில வராதா? அது லம்முன்னு மாறிடுமா? தயவு செஞ்சு வாயை வசம் வச்சு தேய்ங்க இந்த ஆளுக்கு. தாவேகாக்காரங்களே முடியல, இல்லைன்னா பேச ஏற்றாதீங்க, இவரெல்லாம் ஏற்றாதீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கு. தமிழ்நாட்டுடைய மலத்தையெல்லாம் அல்ல வராரா தளபதி 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 தளபதியா என்ன இளவோ. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் சீக்கிரமாக தாவேகா பொதுக்கூட்டம் ஒன்று நடத்த போகிறாங்க. சரிங்களா? அந்த பொதுக்கூட்டத்தில் 40 அடிக்கு ஒரு விளம்பர பலகை ஒன்று வச்சுருக்காங்க. சரிங்களா? அந்த விளம்பர பலகை மேலே இந்த பைத்தியக்காரனுங்க ஏறிடக்கூடாதுன்னு முள் கம்பிகள் அமைக்க போகிறாங்களாங்க. அந்த முள் கம்பியை சுற்றி பாதுகாப்புக்கு 5 பேர் எப்பவும் இருப்பாங்களாம். ஐயோ, எப்படி இருக்கானுங்க பாருங்க. இதை சொன்னது யார் தெரியுமா? செங்கோட்டையன் அவர்கள். எப்படிப்பட்ட ஒரு கட்சியில் இருந்துக்கிட்டு இன்னைக்கு இந்த கட்சியில் போய் அவரும் அந்த குரூப்பில் ஒருத்தராகவே மாறிட்டார். அவர் சொல்கிறத பாருங்களேன். தொண்டர்கள் அதில் ஏறாது இருப்பதற்கு முள்கம்பிகள் சுற்றி விடப்படும். அப்போது அதில் ஏறுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. செங்கோட்டையன் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்து விட்டார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அரசியலில் அதிமுக கட்சியில் இருந்த வரைக்கும் அரசியல் ரீதியாக செங்கோட்டையன் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு கொடுத்திருக்கிறார். இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பேச போகிறாரா, எடப்பாடி பழனிசாமி அவர்களை குறித்து ஏதாவது பேச போகிறாரா, என்ன ஏதுன்னு பயங்கரமாக அதெல்லாம் வேற மாதிரி இருந்துச்சுங்க. பரபரப்பாக இருந்துச்சு அரசியல் கிழமை. இப்போ பாருங்க, அந்த விளம்பர பலகையில் எங்கள் தொண்டர்கள்லாம் ஏறாமல் இருக்கிறதுக்கு முள்கம்பி அமைச்சிருக்கோம். அதனால யாரும் ஏற முடியாது. இதுதான் அதிகாரப்பூர்வமாக செங்கோட்டையன் அவர்கள் இப்போ அறிவிக்கிறார். ஐயோயோ, எப்படி இருந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாருங்க. கொஞ்சம் கூட சிரிப்பு வரல பாருங்களேன் செங்கோட்டையன் அவர்களுக்கு. அந்த தாவேகா காரணங்களுக்கெல்லாம் செங்கோட்டையன் அவர்கள் பேசுறத பார்க்குறப்போ பா என்ன மனுஷப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும் அவர்களுக்கு. ஒரு மூத்த அரசியல்வாதியை இப்படி ஆக்கிட்டானுங்க. இந்த முள்வேலியெல்லாம் அமைக்கிறாங்க பார்த்தீங்களா இந்த விளம்பர பலகையிலெல்லாம். இந்த மாதிரி ஒரு வேலையை செங்கோட்டையன் அவர்கள் அவர் வாழ்நாளே செஞ்சுருக்க மாட்டார்.
அவர் இத்தனை வருஷம் அரசியல் அனுபவத்தில் என்றைக்குமே இப்படி ஒரு விஷயத்த பார்த்துருக்கவே மாட்டார். ஆனால் இந்த கட்சியில் வந்து அதையெல்லாம் பார்க்குறாரு, அதையெல்லாம் நார்மலாக எடுத்துக்கிட்டு அவரும் பயணிக்கிறாருன்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. ஆனால் இந்த கட்சியில் பாருங்கள், ரொம்ப ஹைட்டான கம்பியெல்லாம் போட்டாங்க, எதுவுமே எடுபடலை. கிரீஸ் தடவி பார்த்தாங்க, எடுபடலை. இப்போ அடுத்தது முள்கம்பி. முள்கம்பி போட்டால் தான் வேலைக்கு ஆகும்னு முள்கம்பி போட்டாங்க. ஆனால் என்னையே கேட்டிங்கன்னா வெறும் முள்கம்பியோடு நிப்பாட்டக்கூடாது, அதில் எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணணும். அப்போ தான் இவனுங்க போய் தொட முடியாது. தொட்டானுங்கன்னா செத்தானுங்கன்னு அவனுங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது, அதையும் மீறி போவானுங்க. இப்போ கூட இந்த முள்கம்பி அமைச்சிருக்காங்களா, எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த 5 பேர் நிப்பாட்டிருப்பாங்களா, அந்த 5 பேரை அடித்து நவுத்திடுவானுங்க. நவுத்திட்டு என்ன தெரியுமா பண்ணுவானுங்க, அதில் ஒரு 4-5 பேரை வந்து அந்த முள் கம்பிக்குள்ளே சொருகி விட்டுருவானுங்க. சொருகிட்டு அவனுங்களுக்கு மேலே ஏறுவானுங்க. எண்ட் ஆஃப் தி டே அந்த விளம்பர பலகைக்கு மேலே ஏறி உட்கார்ந்தே ஆகுவானுங்க. அப்படிதான் அவனுங்க. முள்கம்பி இருக்கு இல்லையா, அந்த முள்கம்பி கண்டுபிடிக்கப்பட்டதோடைய நோக்கம் வந்து இதுவாங்க. இந்த அணில் குஞ்சுகள் இதுக்கு மேலெல்லாம் ஏறாமல் இருக்கணுன்றதுக்காகவா கண்டுபிடிச்சாங்க? வா 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 மனுஷன் கண்டுபிடிச்ச ஒரு கண்டுபிடிப்பு மனிதர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த அணில் பிறவைகளுக்கு வந்து இந்த அணில் குஞ்சுகள் மனிதர்களை தொந்தரவு பண்ணாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ண வேண்டியது இருக்கு பாருங்க. இப்போ நான் என்ன சொன்னேன் தெரியல, ஏதோ சொல்லியிருப்பேன், கேட்ச் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறந்துடுச்சு. இவனுங்களை பற்றி பேசினாலே மறக்குது, பைத்தியம் பிடிக்குது. சொன்னா நடக்குது பாருங்க, உங்களுக்கும் இது நடக்கும். இது ஒரு தொற்று வியாதி மாதிரி பரவட்டும், தீ பரவட்டும். இப்போ ஏன் தீ பரவட்டும் சொன்னேன்னு எனக்கே தெரியாது, ஆளை விடுங்க. தாவிக்காரங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா ஒன்று பண்ணுங்க, அந்த முள் வேலி அது மட்டும் பத்தாது, முள் கம்பிகள் மட்டும் பத்தாது. நீங்கள் வந்து ஆலோசனை பண்ணுங்க, உங்களுக்குள்ளெல்லாம் ஆலோசனை பண்ணி அதில் எலக்ட்ரிக் கரண்ட் வந்து பாஸ் ஆக விடுங்க, சரியா? அப்படி இந்த கூட்டத்தில் மிஸ் ஆச்சுன்னா இந்த கூட்டத்தில் இதை கற்றுக்கிட்டு அடுத்த கூட்டத்தில் அதை பண்ணுங்க, சரியா? ஆல் த ஒஸ்ட். இவனுங்களை நம்பி ஒரு விளம்பர பலகையை கூட நிப்பாட்டுறதுக்கு பயந்து போய் முள்வேலியெல்லாம் அமைக்கிறாங்க அந்த கட்சி தலைமை. பார்த்துக்கோங்க, இவனுங்களுக்கு ஆட்சி அதிகாரம் வேணுமா? இவனுங்க கையில் ஆட்சியை கொடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டு மக்கள் எங்கே போய் உட்கார்றது? முட்களின் மேலே பாதத்தை வைத்து தினமும் நடக்க வேண்டிய வாழ்க்கையாக இருக்கும். அப்புறம் முதல்ல இந்த ஆட்சி வந்து இவனுங்களுக்கு கிடைக்கிறது, இந்த வார்த்தைகளை நம்ம உபயோகிக்கிறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அப்படி ஒன்றும் நடக்காதுங்க. நம்ம இருந்தாலும் அவனுங்க ஆசைப்படுறானுங்க இல்லையா, அந்த இதுக்காக அந்த இதை சொல்ல வேண்டியது இருக்குங்க. மன்னிச்சிருக்கேங்க, வேறு வழி இல்லைங்க. எனக்கு இன்னொரு ஐடியா தோணுதுங்க. அந்த விளம்பர பலகை இருக்கு இல்லையா, அந்த விளம்பர பலகையை சுற்றி 5 பேரை அதில் நிற்க வச்சு பாதுகாக்க வைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா, அந்த விளம்பர பலகை இருக்கிற இடத்த சுற்றி ஒரு பெரிய குழி வெட்டி அதுக்குள்ளே முதலைகளை போட்டுட்டு விட்டால் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி முதலைகளை விட்டால் கரெக்டாக இருக்கும். எவனாவது உள்ளே வந்தான்னா கை காலை கடிச்சு இழுத்துருவான். அதையும் மீறி போவானுங்க இந்த சுவாமி கூட்டம். முதலைகளுக்கு ஆபத்துங்க. ஐயோ, இதை நம்ம யோசிக்காமல் விட்டுட்டோமே. காவலருடைய கையை கடிச்சு வச்ச மாதிரி முதலை வாயை புலந்து கடிச்சு வச்சதுன்னு வைங்களேன், முதலையுடைய வாய்க்கு உள்ளே போய் முதலையுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டத்தையே வந்து கரெக்ட் பண்ணி விட்டுருவானுங்க, ஏதாவது பண்ணிடுவானுங்க. டிஃப்ரெண்ட்டான கிரியேச்சர்ஸ். அதனால இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகாது. வேறு ஏதாவது வித்தியாசமாக யோசிப்போம். கரண்ட்டு ஷாக்காக இருந்தாலும் ஏதாவது பண்ணிடுவானுங்க, ஏதாவது பண்ணுவானுங்க. கரண்டெல்லாம் கட் பண்ணிடுவானுங்க. இந்த கரூரில் இந்த ஜென்ரேட்டர் ரூமுக்குள்ளே போய் கரண்டெல்லாம் கட் பண்ணி விட்டானுங்க தெரியுமா, அந்த மாதிரி ஏதாவது பண்ணாலும் பண்ணிடுவானுங்க. இவனுக்கு எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? ஆலோசனை பண்ணுவோம். முதல்ல விளம்பர பலகையை கரெக்டாக ஏற்றுவானுங்களா? ஏன்னா ஒரு கொடி கொம்பம் ஏற்றுறப்போ அதை கரெக்டாக ஏற்ற தெரியாமல் காரில் விட்டு காரை உடச்சி விட்டானுங்க. அதை கரெக்டாக ஏற்றுவானுங்களான்னு பார்ப்போம் முதல்ல. இல்லைனா அந்த விளம்பர பலகையை ஈஃபில் டவர் அளவுக்கு ஹைட்டாக செஞ்சிட வேண்டியதுதான். அது ஃபுல்லாக கிரீஸ் தடவிடணும், அந்த கம்பி ஃபுல்லாக ஏற முடியாத அளவுக்கு. கரெக்டாக இருக்கும்ல? ஆமாம், அப்படி பண்ணிடலாம்ல. 40 அடிக்கு விளம்பர பலகை வச்சாலும் கிரீஸ் தடவிடலாம்ல, ஃபுல்லாகவே கரெக்டாக இருக்கும்ல. இதுக்கு எதுக்கு 5 பேரை பாதுகாப்புக்கு அதில் வைக்கணும், முள் கம்பி எல்லாமே ஏன் போடணும்? கிரீஸ் போதுமே, கிரீஸ். வண்டலூர் சூழ இருக்கக்கூடிய மிருகங்கள் கூட சொன்ன பேச்சை கேட்குதுங்க, சொல்கிறத கேட்குதுங்க. அதை கூட கட்டுப்படுத்திடலாம் போல. இவனுங்களை கட்டுப்படுத்தவே முடியாது. விசித்திரமான ஜந்துக்கள். அந்த விளம்பர பலகை இருக்கு பாருங்க, அந்த விளம்பர பலகையை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் அந்த கூட்டம் நடக்கிறப்போ. அந்த விளம்பர பலகை கோவிந்தா கோவிந்தா. நான் இன்னொன்று கணிக்கிறேங்க, இந்த முள்கம்பிகளில் மேலே போகணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவானுங்கன்னா, இந்த அணில் குஞ்சுகள் சில பேர் என்ன பண்ணுவானுங்கன்னா, அவனுங்களுடைய உயிரே தியாகம் பண்ணும் விதமாக முள் இருக்கு இல்லையா, முள்ளுக்குள்ளெல்லாம் போய் அப்படியே அவனுங்களை சொருக்கிக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய அணில்கள் எல்லாம் மேலே ஏற வைப்பானுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஒன்று இந்த மாதிரி செய்ய வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா அந்த முள் இருக்குது பாருங்கள், முள்,
அந்த முள்ளையே கடித்து வளைச்சி அந்த மாதிரி ஏதாவது பண்ணாலும் பண்ணுவானுங்க. வாய்ப்பு இருக்குது, பார்ப்போம். இது எவ்வளோ பெரிய கேவலம் தெரியுமா? இந்த மாதிரி முள்கம்பி அமைக்கிறதெல்லாம் நேஷ்னல் மீடியாஸ்லாம் கவர் பண்ணிச்சுன்னா அங்கெல்லாம் என்ன நினப்பாங்க? என்னடா இது, இந்த பைத்தியக்காரனுங்களை பாருங்களேன். தமிழ்நாடுன்னு தான் அது வந்து ப்ரொஜெக்ட் ஆகும். டிவிகே கேடர்ஸ் தாவேக்கா தொண்டர்கள் அப்படின்னு ப்ரொஜெக்ட் ஆகாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பசங்களெல்லாம் பாருங்க எப்படி இருக்கானுங்க பாருங்க. இவங்களுக்கு பயந்து முள்வேலியெல்லாம் அமைச்சிருக்காங்க பாருங்க. ஒரு விளம்பர பலகையை கூட சுதந்திரமாக நிப்பாட்ட முடியாத அளவுக்கு வெறி பிடிச்ச கும்பலாக இருக்கானுங்க இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பசங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு இளைஞர்கள், தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்னு தான் அது வந்து போய் சேரும். இவனுங்களால நமக்கும் கெட்ட போயிருங்க. சே, இப்படிப்பட்ட ஒரு தற்குறி வானர கூட்டம் அரசியலுக்குள்ள வந்திருக்கு. இப்படி ஒரு கண்டென்ட் நம்ம மேக் பண்ணுவோன்னு சொல்லிலாம் நான் நினச்சது கூட இல்லைங்க. ஒரு விளம்பர பலகை, அதில் வந்து முள் கம்பிகள் அமைக்கப்படும், தொண்டர்களுக்கு பயந்து அதை பற்றி நம்ம பேசுவோம், இது ஒரு அரசியல் அப்படின்லாம் நான் நினச்சி கூட பார்த்தது இல்லைங்க. இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட தற்குறி கூட்டத்தை வளர்த்து வச்சுக்கிட்டு மேடையில் போய் நின்றுக்கிட்டு சும்மா தற்கிரின்ட்டு அப்படின்னு விஜய் அவர்கள் ஒரு மாதிரி நெளிஞ்சிக்கிட்டு பேசிக்கிட்டு வந்தாப்புல பார்த்தீங்களா? பேசலாமா? அதுக்கு அருகதை இருக்கா? தற்குறிகள் தான் அவனுக்கு, தற்குறிகள் தான். வேற என்ன ஆச்சரிய குறிகள். ஆமாம், ஆச்சரிய குறிகள் தான். இவனுங்களெல்லாம் வச்சுக்கிட்டு 2026 தேர்தலுக்கு அப்புறம் இவனுக்கு எங்கே இருக்கானுங்கன்னே தெரியாமல் ஆயிடுவானுங்க பாருங்க. நாசமாக போங்கடா. இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.